ஒரு அழகான கிராமத்தில் ஆன்யா என்ற ஒரு சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு மாயாஜால கதைகள் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் நானும் ஒரு மாயத்தை கண்டுபிடிப்பேன். ஆன்யா தனது பாட்டியுடன் ஒரு பழைய பெரிய வீட்டில் வாழ்ந்து வந்தாள். அந்த வீடு கிராமத்தில் எல்லோருக்கும் வித்தியாசமாக தோன்றும். ஏன் தெரியுமா? அந்த வீட்டை பத்தி ஒரு பழைய கதை இருந்தது. இந்த வீட்டில ஒரு மாயக்கண்ணாடி இருக்கு. அது நல்ல மனசு கொண்டவர்களுக்கு மட்டும் தனது சக்தியை காட்டும். கிராமத்தில் இருந்த குழந்தைகள் இதை கேட்டாலே பயந்து ஓடிவிடுவார்கள். ஆனா ஆன்யாவுக்கு மட்டும் அதை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அதிகம். ஒரு நாள் மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. மின்சாரம் போய்விட்டது. வீடு முழுவதும் இருள். பாட்டி மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தாள். அந்த வீட்டில ஒரு பழைய ரகசியம் இருந்தது. பாட்டி, அந்த மாயக்கண்ணாடி உண்மையாவா இருக்கு? உண்மைதான், ஆனா அது எல்லாருக்கும் தெரியாது. அது எங்கே இருக்கு? பல வருடங்களாக யாரும் அந்த அறைக்குள் போகவில்லை. அந்த இரவு ஆன்யாவுக்கு தூக்கம் வரவில்லை. நான் அந்த கண்ணாடியை கண்டுபிடிக்கணும். மேல்மாடியின் இருண்ட மூலையில் ஒரு விசித்திரமான ஒளி மின்னியது. வாவ், இதுதான் அந்த மாயக்கண்ணாடியா? திடீரென்று அந்த கண்ணாடி பிரகாசமாக ஒளிர ஆரம்பித்தது. வணக்கம் ஆன்யா. ஐயோ, நீ யாரு? இந்த கண்ணாடி நல்ல மனசு கொண்டவர்களை தேர்ந்தெடுக்கும். நீ அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். நீ உண்மையிலே ரதையா? ஆம், என் பெயர் லூமி. இந்த மாயக்கண்ணாடியின் காவலன் நான். லூமி அந்த மாயக்கண்ணாடியின் ரகசியத்தை சொன்னது. நல்ல மனசுடன் கேட்கும் ஆசைகள் மட்டும் நிஜமாகும். எனக்கு நிறைய பொம்மைகள் வேண்டும். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. ஹே, இது வேலை செய்யலையே. அது சுயநல ஆசை. அது உன்னுக்காக மட்டும் கேட்ட ஆசை. மற்றவர்களுக்கு நல்லது செய்யும் மனசு இருந்தால்தான் மாயம் நடக்கும். அடுத்த நாள் ஆன்யா பள்ளிக்கு சென்றாள். அங்கு ஒரு புதிய மாணவி இருந்தாள், நித்யா. அவள் மிகவும் அமைதியாக இருந்தாள். யாரிடமும் பேசவில்லை. சில குழந்தைகள் அவளை கிண்டல் செய்தனர். நித்யா, நீ சோகமா இருக்க. நான் உன் நண்பனா இருக்கலாமா? நன்றி ஆன்யா, ஆனால் என்னை யாரும் விரும்ப மாட்டார்கள். அவளோட உட பழைய மாதிரி இருக்கு. அவகிட்ட நண்பர்களே இல்ல. நித்யா, கவலைப்படாத, நீ என் நண்பன். அந்த ஒரு நிமிஷத்தில் நித்யாவின் முகத்தில் சிரிப்பு மலர்ந்தது. அந்த மாலை ஆன்யா வீட்டிற்கு திரும்பிய போது மாயக்கண்ணாடி மெதுவாக ஒளிர்ந்தது. லூமி தோன்றியது. இன்று நீ உண்மையான நல்லதை செய்தாய். மாயக்கண்ணாடி மீண்டும் ஒளிர்ந்தது. சில நாட்கள் கழித்து கிராமத்தில் பெரிய புயல் வந்தது. பல வீடுகள் சேதமடைந்தன. நித்யாவின் வீடும் உடைந்து விட்டது. எங்க வீடு உடைஞ்சிடுச்சு. ஆன்யா இதை பார்த்ததும் உடனே உதவ முடிவு செய்தாள். அவள் கிராம மக்களிடம் சென்று சொன்னாள், நாம் ஒன்றாக இருப்போம். புயலுக்கு பிறகு ஆன்யா குழந்தைகளையும் பெரியவர்களையும் ஒன்றிணைத்தாள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்து நித்யாவின் வீட்டை சுத்தம் செய்தனர். உணவு கொண்டு வந்தனர். நன்றி, அவ நம்பிக்கை திகிறது. அந்த இரவு மாயக்கண்ணாடி மிகவும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. இப்போ நீ உண்மையான மாயத்தை புரிந்துகிட்டாய். மற்றவர்களுக்கு உதவுவதுதான் மிகப்பெரிய சக்தி. திடீரென்று கண்ணாடியில் இருந்து ஆயிரக்கணக்கான ஒளித்துளிகள் வெளியே வந்தன. முழு வீடும் மின்னியது. பிறகு லூமி ஆன்யாவின் கைகளில் ஒரு சிறிய நட்சத்திர லாக்கெட் கொடுத்தது. இது உனக்கான பரிசு. நீ இப்போ ஒளி நம்பி. உண்மையான மாயம் நல்ல மனசுலதான் இருக்கு. நம்மிடம் நல்ல மனசு இருந்தால் நாமே ஒருவரின் வாழ்க்கையில் மாயமாக மாறலாம். ஆமா நித்யா, இந்த மாயாஜாலம் நம்ம கிராமத்தை இன்னும் அழகாக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.